அருமை தமிழர்களே, அன்பான வணக்கங்கள். ஆங்கிலத்தில் ஒரு அழகான பொன்மொழி ஒன்று சமீபத்தில் படித்த கிரேட் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஐடியாஸ். உயர்ந்த மனிதர்கள் சிந்தனைகளை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். ஆவரேஜ் மைண்ட்ஸ் டிஸ்கஸ் ஈவெண்ட்ஸ். சராசரி மனிதர்கள் சம்பவங்களை பற்றி பேசுகிறார்கள். மீடியாக்கர் மைண்ட் டிஸ்கஸ் பீப்புள் என்று முடிகிறது. சராசரிகள் சம்பவங்களை பற்றி பேசுகிறார்கள். உயர்ந்தவர்கள் சிந்தனைகளைத்தான் மற்றவர்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளுகிறார்கள் அப்படின்றது. பல சமயங்களில் நாம் பெரும்பாலும் மற்ற மனிதர்களை பற்றித்தான் பேசிக்கொண்டிருப்போம். சிந்திப்பதற்கு பகிர்வதற்கு எவ்வளவோ இருக்குது. பெர்னார்ட் ஷா கிட்டக்க ஒருத்தர் சொல்கிறார், ஷா உங்கள் வீட்டுக்கு எதிர் வீட்டில் ஒரு பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு நேற்றுக்கு என்ன தெரியுமா பண்ணிச்சு அப்படின்னு ஆர்வமாக ஆரம்பித்தார். பெர்னார்ட் ஷா உடனே கொஞ்சம் இருங்க, இப்போ நீங்கள் சொல்ல போகிற இந்த தகவல்னால எனக்கு ஏதாவது பயன் உண்டா அப்படின்னார். இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஷா, இதை கேளுங்களேன், அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணான்னு. கொஞ்சம் இருங்க, இதை எனக்கு சொல்ல போகிறீங்களே, இதனால் உங்களுக்கு ஏதாவது பயன் உண்டா அப்படின்னார். அது இல்லை பெர்னார்ட் ஷா, இது ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம், அந்த பொண்ணு என்ன தெரியுமா பண்ணிச்சுன்னு. இருங்க, இப்போ என்கிட்ட இதை நீங்கள் சொல்கிறதுனால எனக்கும் பயன் இல்லை, உங்களுக்கும் பயன் இல்லை, அந்த பொண்ணுக்காவது ஏதாவது பிரயோஜனம் உண்டா அப்படின்னார். அட இல்லை பெர்னார்ட் ஷா, விஷயத்தை கேளுங்களேன், பிரயோஜனம்லாம் அந்த பொண்ணுக்கு ஒன்றும் இல்லைன்னார். ஷா சிரிச்சுக்கிட்டே சொன்னார், எனக்கும் பிரயோஜனம் இல்லை, உங்களுக்கும் உதவ போதில்லை, அந்த பொண்ணுக்கும் இதில் எந்த பிரயோஜனமும் இல்லை, அப்புறம் இதை பற்றி பேசுகிறதுனால என்ன அப்படின்னார். எவ்வளோ பெரிய விஷயம்! நாம் பேசுகிற தகவல்கள் மற்றவர்கள் அப்படிப்பட்டவர்கள், அவன் இப்படிப்பட்டவன், இந்த பொண்ணு இப்படிப்பட்டது, இந்த பொண்ணு இப்படிப்பட்டது, இப்படிப்பட்ட விஷயங்களால் யாருக்கும் பயனில்லாமல் நேரம் வீணாகி கொண்டிருக்கிறது. அடுத்தவங்களை பற்றி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிட்டு உடனே அவங்க அப்படியா இவங்க இப்படியா என்று ஒரு தீர்மானம் செய்கிறோம். சார், அதுவே தப்பு. ஏன் தெரியுங்களா? நமக்கு சரி அப்படின்னு படுவதெல்லாம் உண்மையிலேயே சரியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சரின்றதுனால அது சரியா? நமக்கு தப்புன்னு படுறது இன்னொருத்தங்களுக்கு தப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நமக்கு சரியானது பிறருக்கு தவறாக இருக்கலாம், நமக்கு தவறாக இருப்பது இன்னொருவருக்கு சரியாக இருக்கலாம். சார், நான் இப்படி சொல்கிறேன்னு வச்சிங்களேன், சார் நம்ம மேனேஜர் இருக்கிறாரு, தினம் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஒரு கப்பு நிறைய சிக்கன் சூப் சாப்பிடுவார் சார் அப்படின்னு சொன்னால், அதை கேட்குறவர் அப்படியா சார், அவர் நல்ல ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கு அதான் சார் காரணம் அப்படின்னு சொன்னார்னா அவரும் சிக்கன் சூப் சாப்பிட்றவர்னு அர்த்தம். நானும் என்னுடைய நண்பரும் வாக்கிங் போயிட்டே இருந்தோம். அப்போ சைக்கிளில் பின்னால் கூடையில் மீன் வச்சுக்கிட்டு ஒருத்தர் விற்றுக்கிட்டே வர்றார். மீன் தூரக்க வச்சுட்டு வச்சனோட நான் சைவ உணவு தான் சாப்பிட்றேன், அதனால் எனக்கு அந்த வாசனை பிடிக்காது, மீன் கூடையில் இருக்கிற அந்த வாடை பிடிக்காது. நான் உடனே மூக்க மூடிட்டேன். என் கூட நடந்து வரவன் நல்லா ஃபுல் கட்டு கட்டுவான், அவன் அசைவான். இந்த மீன் வண்டி கிட்டக்க வந்தவுடனே அவனும் மூக்க மூடிட்டான். நான் கேட்டேன், ஏய் எனக்கு தான் அந்த வாடை பிடிக்காது, நான் சைவம், அதனால் அந்த வாசனை வந்துருமேன்றதுக்காக மூடிட்டேன். நீ எதுக்காக மூடிட்ட அப்படின்னா, இப்போ அவன் சொன்னான் பார், நீ எதுக்கு மூக்க மூடிக்கிட்ட? அட அந்த வாசனை உள்ளே போயிடக்கூடாதுக்காக தான்ப்பா நான் மூக்க மூடிக்கிட்டேன். அவன் சொன்னான், நீ வாசனை உள்ளே போயிடக்கூடாதுக்காக மூடிக்கிட்ட, நான் உள்ளே போன வாசனை வெளில போயிடக்கூடாதுன்றதுக்காக மூடிட்டேன் அப்படின்னா. அப்போ அவன் எவ்வளோ வாசனையில் கூட எவ்வளோ ரசித்து சாப்பிட்றான் பாருங்க. அப்போ ஒருவருக்கு சரியாக இருப்பது இன்னொருவருக்கு தவறாக இருக்கலாம், ஒருவருக்கு தவறு என்பது இன்னொருவருக்கு சரியாக இருக்கலாம், பிடித்ததாக இருக்கலாம். அதனால் ஒரு விஷயத்தை நாம் அடுத்தவர்கள் பற்றி கேள்விப்பட்டு விட்ட காரணத்தினாலேயே முடிவு செய்வதற்கு நாம் யார் என்கிற தெளிவு நமக்கு இருக்க வேண்டும். சராசரி மனிதர்கள் மற்றவர்களை பற்றியே பேசிக்கொண்டு காலத்தை கழிக்கிறார்கள். ஏதிலார் குற்றம் போல் தம் குற்றம் காண்கில் பின் தீதுண்டோ மன்னும் உயிர்க்கு அப்படின்னு திருவள்ளுவன் எழுதுகிறான். அடுத்தவங்க தப்பை பார்க்காதப்பா, நீ ஓன் தப்பு என்னன்னு பாரு அப்படின்னு. டாக்டர் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் ஒரு கல்லூரியில் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. பேசிக்கிட்டே இருக்கிறப்போ மாணவர்களை பார்த்து சொல்கிறார், நான் இப்போ உங்கள்கிட்ட 3 கேள்வி கேட்பேன், எனக்கு பதில் சொல்லுங்கள். அதுக்கு அப்புறமா 3 கேள்வி கேட்பேன், அதுக்கு பதில் சொல்ல வேண்டாம், தெரிஞ்சவங்க மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் கை தூக்குங்க அப்படின்னார். இப்போ அந்த அரங்கத்தில் இருந்து 500 மாணவர்களும் அப்படியே ஆர்வமாக இருக்கிறாங்க.
அப்துல் கலாம் ஐயா கேள்வி கேட்குறாங்க, நம்ம பதில் சொல்லி அவர்கிட்ட பாராட்டு வாங்கணும் அப்படின்னு. அவர் கேட்குறார், தமிழ்நாட்டில் சூப்பர் ஸ்டார் அப்படின்னு எந்த நடிகரை சொல்கிறோம் அப்படின்னு. அரங்கத்தில் இருந்த அத்தனை பேரும் ரஜினிகாந்த் அப்படின்னு கத்துறாங்க. ரொம்ப சரியாக சொல்லிட்டீங்க. சரி, நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீமோட கேப்டன் யாரு அப்படின்னு கேட்டார். எல்லாரும் கங்குலி அப்படின்னு கத்துறாங்க. அவர் காலத்தில் அப்போ இந்தியன் கிரிக்கெட் டீம் கேப்டன் சௌரவ் கங்குலி. எல்லாரும் கங்குலின்னு கத்தினாங்க. ரொம்ப அருமையாக பதில் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ நான் 3 கேள்வி கேட்குறேன். அந்த கேள்விக்கு நீங்கள் எனக்கு பதில் சொல்ல வேணாம், உண்மையிலேயே உங்களுக்கு பதில் தெரிஞ்சா கையை தூக்குங்க அப்படின்னார். அவர் கேட்ட 3 கேள்வி அந்த அரங்கத்திலேயே 500 மாணவர்களில் ஒரு 4 அல்லது 5 பேருக்கு தான் தெரிஞ்சுது. அவர் அப்படி ஒன்றும் கஷ்டமான கேள்வியெல்லாம் கேட்கல. என்ன தெரியுங்களா கேட்டார்? இங்கு இருக்கிற மாணவர்களில் எவ்வளவு பேருக்கு தங்கள் உண்மையான உயரம் என்ன என்று சென்டிமீட்டரில் தெரியுமானார். உயரம் எவ்வளோ சென்டிமீட்டர்? 500 பேரில் ஒரு 5 அல்லது 6 பையன் தான் கை தூக்குறான். எனக்கு தெரியும், நான் 175 சென்டிமீட்டர் 180 சென்டிமீட்டர் அப்படின்னு. சரி, நீங்கள் உண்மையிலேயே எவ்வளவு எடை, எத்தனை கிலோகிராம் அப்படின்னு தெரியுமானார். யாருக்கும் தெரியல. ஒரு 5-6 பசங்க கை தூக்கினாங்க. ஐயா அடுத்தாப்பில் ஒன்று கேட்டார். ஒரு பையன் கூட கை தூக்கலை. என்ன தெரியுங்களா கேட்டார்? உங்கள் அப்பா அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் என்னன்னு இங்கே எவ்வளோ பேருக்கு தெரியும் அப்படின்னார். பிறந்த தேதி, நாள், வருடம், மாதம். உங்கள் அப்பா அம்மாவோட டேட் ஆஃப் பர்த் என்ன அப்படின்றார். ஒரு பையன் கூட கை தூக்கலை. கலாம் ஐயா சிரித்து கொண்டே சொல்லுகிறார், எதையோ தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். பிரதமரை பற்றி தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, சூப்பர் ஸ்டார் யாருன்னு தெரியுது, கிரிக்கெட் டீம் கேப்டன் யாருன்னு தெரியுது, இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சி தான். நீங்கள் அடிப்படையாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய உங்கள் உயரம், உங்கள் எடை, உங்கள் அப்பா அம்மா டேட் ஆஃப் பர்த் இது கூட தெரியாமல் எதையோ அறிவிலே போடுவதனால் என்ன பயன்? அடுத்த வரி தான் பிரமாதம். தயவு செய்து அடிப்படை அறிவை தெரிந்து கொள்ளுங்கள். காரணம், நாளைய இந்தியா உங்கள் அறிவை நம்பித்தான் இருக்கிறதுன்னார். நாம் அடிப்படையாக நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை விட்டு யாரை பற்றியோ தெரிஞ்சுக்கிட்டு பேசிக்கிட்டு வீணான வம்புகளினால் எந்த பயனும் இல்லை. நம்முடைய ஆரோக்கியத்தை, உடல் ஆரோக்கியத்தை, மன ஆரோக்கியத்தை பற்றிய தெளிவு நமக்கு இருக்கிறதா? இதுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய, கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விஷயம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.